ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் 15ஆம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு இந்த மேசராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைய போகுதுன்னு தாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. அது கூடவே இந்த பௌர்ணமியை பற்றியும் நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி மற்றும் அமாவாசை வரது வழக்கமான ஒன்று தாங்க. அதாவது பௌர்ணமி அப்படிங்கிறது பூமியோட துணைக்கோட இருக்கக்கூடிய நிலவு முழுமையாக வளர்ந்து முழு வெளிச்சத்துடன் தோற்றமளிக்குங்க. அதை தான் நாம் முழு நிலவு, முழுமதி, பௌர்ணமி இப்படின்னு நாம் எல்லாம் சொல்கிறோம். இதில் பஞ்சாங்கத்தில் 15 திதிகள் சொல்லப்படுதுங்க. அதில் வளர்பிறை திதியில் வரக்கூடிய 15வது நாள் தான் நாம் பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் தேய்பிறை திதியில் வரக்கூடிய 15வது நாள் தான் நாம் அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். மேலும் இந்த தமிழ் மாதம் 12 மாதம் இருக்கு இல்லைங்களா, இதில் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி திதியுமே ஒரு சில விசேஷ வழிபாடும் விரதமும் கொண்டதாக இருக்குதுங்க. பொதுவாக இந்த ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் நிறைய கோவிலில் பெரிய அளவில் திருவிழா நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அபிஷேகம், பூஜை இது மாதிரிலாம் கூட நடக்கும். நம்ம நார்மலாகவே எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போங்க. ஏன்னா இந்த மாதிரி பௌர்ணமி நாளில் நிறைய கோயிலில் பூஜை நடக்கிறது நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இந்த பூஜை செய்கிறது நிறைய பேர் வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச பௌர்ணமியில் நிறைய இருக்குதுங்க. சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் சிவபெருமானுக்கு அந்த நாளில் அன்னாபிஷேகம் செய்வாங்க. அது கூட நம்மளுக்கு ரொம்பவே தெரியுங்க. ஏன்னா இந்த அன்னாபிஷேகம் இப்போதாங்க ரீசெண்டாக முடிஞ்சுது. இது மாதிரி தான் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் ரொம்பவே விசேஷமானதுங்க. ஏன்னா அந்த நாளில் கார்த்திகை தீபம் கொண்டாடுறாங்க. அடுத்ததான் மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிங்க, அப்புறமா தை மாத பௌர்ணமி, இது மாதிரி நிறைய பௌர்ணமி எல்லாமே விசேஷமானதாக தாங்க நமக்கு இருக்குது. பெரும்பாலும் இதெல்லாமே நமக்கு தெரியக்கூடிய பௌர்ணமியில் வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்குதுங்க. கூடவே நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யலாங்க. இந்த பௌர்ணமி நாளில் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அங்கே போய் விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிடலாம், இல்லை பொங்க வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்யலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயிலில் கூட போய் இந்த பூஜையில் கலந்துக்கலாங்க. அன்னைக்கு விளக்கு பூஜை நடத்துவாங்க, சுமங்கலி பூஜை நடத்துவாங்க. இந்த மாதிரி பல பூஜைகள் இந்த பௌர்ணமி நாளில் நடத்துறது வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்து கோயில் இருக்கிற இடத்துல ரொம்பவே விசேஷமாக அந்த பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு செய்வாங்க. இந்த பௌர்ணமி ரொம்பவே நல்ல நாளுங்க. அதனால தான் இந்த நாளில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. திருமணம் நடத்துவாங்க, வீடு பால் காய்ச்சறது, இல்லைன்னா வேற ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது கூட இந்த நாளில் தாங்க எல்லாருமே பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மக்கள் கூடி கொண்டாடுற ஒரு நாளாக வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த நாளில் நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குவாங்க, பேசிக்குவாங்க. அதனால இது ஒரு சந்தோஷமான நாளாகவும் இருக்குதுங்க. இந்த பௌர்ணமி நாளில் நாம் வழிபாடு செய்கிறத விட விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது இன்னுமே நமக்கு ரொம்பவே நல்ல பலனை கொடுக்குங்க. மனிதனோட மனதுக்கும் நிலவுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்க. அதனால தான் ஜோதிடத்தில் சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு இந்த மாதிரி பல பேர் அமைஞ்சிருக்குதுங்க. அதனால தான் இந்த ஜோதிடத்தில் சந்திரனுக்குன்னு ஒரு முக்கிய இடத்த கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வருது கிரிவலம் தாங்க. அதனால நாம் எல்லோரும் இந்த நாளில் கிரிவலம் போகிறதுனால இறைவனோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். அதனால வாழ்க்கையில் ஒரு முறையாவது பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் போயிட்டு வந்துருங்க. இது மாதிரி கிரிவலம் போயிட்டு வரவங்க அவங்களோட வாழ்க்கையில் இருந்த கஷ்டம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நீங்கி அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுறாங்க. இந்த மாதிரி சிறப்புகளை தாங்க பௌர்ணமி பெற்றிருக்குது. அந்த வகையில் யாரெல்லாம் இந்த பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் போயிட்டு வந்திருக்கீங்க, இந்த கிரிவலம் போயிட்டு வந்ததுனால நீங்கள் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே சிவபெருமானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. எல்லாம் வல்ல சிவபெருமானை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த ஒரு விஷயம் நடந்தே தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அப்படி வேண்டிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்க. இந்த கிரிவல பாதையில் நிறைய கோவில் இருக்குதுங்க. இதில் ஒவ்வொரு ராசிக்குன்னு ஒவ்வொரு தனி கோவில் அமைஞ்சிருக்குதுங்க. இதில் சிவபெருமான் ஒவ்வொரு ரூபமாக இருக்கிறாரு. அந்தந்த ராசிக்குரியவங்க அவங்க கோயிலில் போய் வழிபட்டா நன்மைகள் நடக்குங்க. அந்த வகையில் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு என்ன லிங்கம் அமைஞ்சிருக்குது அப்படின்னா நிருதி லிங்கம் தாங்க. இந்த நிருதி லிங்கம் கிரிவல பாதையில் 4ஆவதாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த லிங்கம் தென்கிழக்கு திசையில் இருக்குதுங்க. சனி தீர்த்தம் அருகே தான் இந்த லிங்கம் அமைஞ்சிருக்குது. அஷ்டதிக்கு பாலகர்களை ஒருவரான நிருதீஸ்வரர்கள் சிவன் காட்சி கொடுத்த இடம் தாங்க இது. இது மட்டும் இல்லாம சிவபெருமான் அன்னை பார்வதி தேவிக்கும் காட்சி கொடுத்ததும் இதே இடத்துல தான். அதனால இந்த நிருதி லிங்கத்தை போய் நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம ஜென்ம சாபம் எல்லாமே நீங்குங்க.
நிலைத்த புகழும் கிடைக்கும் நமக்கு. இது மாதிரி பௌர்ணமியை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் பல வீடியோ பதிவு இருக்குதுங்க. அது எல்லாமே போய் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த வகையில் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்னு இப்போ பார்க்கலாங்க. காலபுருஷ தத்துவத்தில் முதலாவதாக அமைஞ்சிருக்கிறது தாங்க இந்த மேஷ ராசி. இவங்க கொஞ்சம் முன்கோபம் கொண்டவங்களா தான் இருக்கிறாங்க. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து பண வரவு கொஞ்சம் அதிகமாக தாங்க ஆகப்போகுது. அதனால பணம் உங்கள் கையில் இருக்கிறப்பயே அதை சேர்த்து வைக்கிறதுக்கு பாருங்க. எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க. வீடு மனை வாங்கலாம், இல்லைன்னா வண்டி வாங்குறீங்களா அது கூட வாங்கலாங்க. இல்லைன்னா பணத்தை வந்து முதலீடு செய்கிறீங்க எதுலையாவது அப்படின்னா அது கூட பண்ணிக்கலாங்க. அது வந்து இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய வகையில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸு இது மாதிரிலாம் கூட வாங்கிக்கலாங்க. அதனால் இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன தோணுதோ அது எல்லாமே இந்த பணத்தை வச்சு செஞ்சுக்கலாங்க. அதோடு இந்த மாதம் வந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்து அதிகம் ஆகுங்க. எதையும் செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு மன உறுதி இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற பழைய வண்டி எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் மாற்ற போகிறீங்க. புதுசாக வண்டி வாங்கிறதுக்கான யோகம் கூட இருக்குது. ஏதாவது வண்டி வாங்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் போய் அட்வான்ஸ் கொடுத்துருங்க. இல்லை வண்டி வாங்கணுன்னா அது கையோட வாங்கிட்டு கூட வந்துடுங்க. இந்த மாதம் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் ஏற்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தான் இந்த மாதம் ஏற்பட போகுது. எந்த ஒரு பிரச்சனையும் சண்டையும் வந்தால் கூட அது எல்லாமே நீங்களே உட்காந்து சரி செய்ய பார்ப்பீங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாத வகையில் தாங்க இருக்கும். நீங்களே மனம் விட்டு பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. மூன்றாவது நபரை வந்து உங்களோட பிரச்சனைகளை வந்து தலையிட விட மாட்டீங்க. அதனாலேயே உங்கள் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் இருக்குங்க. இந்த டைம் வந்து நீங்கள் ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் இல்லைன்னா வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது விருந்து விசேஷங்களுக்கு இதுக்கெல்லாம் கூட போயிட்டு வருவீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கூட இந்த மாதத்தில் வந்து ஒன்று சேர்ற வாய்ப்பு இருக்குதுங்க. மேசராசிக்காரங்களுக்கு வந்து ஆஃபீஸில் இதுவரைக்கும் இருந்து வந்த எல்லா ஒரு பிரச்சனையுமே இந்த மாதம் தீரப்போகுதுங்க. நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் கூட வேலை செய்கிறவங்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இது மாதிரிலாம் கூட கிடைக்கும். உங்களோட ஹையர் ஆஃபீஸர்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்த்தபடி எல்லாமே நடக்குங்க. ஆனால் தொழில் வியாபாரத்தில் மட்டும் லாபம் வந்து உங்களுக்கு சுமாராக தாங்க கிடைக்கும். இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட்ல வந்து உங்களுக்கு வீணா ஏதாவது செலவெல்லாம் வரலாம். அதனால அது எல்லாத்தையுமே சாமர்த்தியமா சமாளிங்க. தேவையில்லாத செலவு எல்லாத்தையும் நீங்க கட்டுப்படுத்தினாவே உங்களால பணத்தை சேமிக்க முடியுங்க. இந்த மாதத்துல உங்களுக்கு புதிய முயற்சிகள் எதுவுமே ஈடுபடாதீங்க. அது மட்டும் இல்லாம தொழிலை விரிவுபடுத்துறீங்க இல்லைன்னா புதுசா ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது கூட இப்ப செய்ய வேணாங்க. அது எல்லாமே கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. அடுத்த மாசத்துல பார்த்துக்கலாம். வியாபாரிகளுக்கு வந்து மறைமுகமான போட்டியெல்லாம் வருங்க. ஏதாவது பிரச்சனை எல்லாம் வரும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. மேசராசிக்காரங்க பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த மாதம் உங்களுக்கு வந்து எல்லா வகையிலுமே ஒரு முன்னேற்றம் தாங்க தரப்போகுது. நீங்க புதுசா மேரேஜ் பண்ணிட்டு போயிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகம் ஆகுங்க. கணவன் வந்து உங்களை வந்து பாராட்டுவாங்க ரொம்பவே. அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான பலன்களாக இருக்குதுங்க. எதிர்பார்த்தபடி உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்க போகுது. இந்த மாதம் மேசராசிக்காரங்க ஸ்டூடெண்ட் வந்து உங்களோட அறிவை வந்து வளர்த்துக்கோங்க. அதுக்கு இது வந்து சிறந்த நேரமாக இருக்குது. மேலே படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கூட இப்போ ட்ரை பண்ணலாங்க. அது எல்லாமே கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாமில் நல்லா எழுதுங்க. கொஞ்சம் நல்லா படிச்சிங்கன்னா அதுக்கான நல்ல மார்க் வாங்குவீங்க. இந்த மாதம் வந்து மேசராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து நல்லா தாங்க இருக்குது. புதுசாக வரன் தேடுறீங்க அப்படின்னா அது கூட இப்போ கிடைக்குங்க. அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கைக்கூடி வர மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. கிரகங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தாங்க உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாகவே இருக்க போகிறாங்க. அதனால் உங்களுக்கு வெளி இடத்துல வந்து ஒரு மதிப்பு மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை ஏதாவது வரலாங்க. அடிக்கடி சளி இரும்பல் இது மாதிரிலாம் கூட வரலாம். கரெக்டாக டேப்லெட் சாப்பிட்டு கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்குங்க. எல்லாமே சரியாகிடும். வெளியில் போயிட்டு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்ட எதாக இருந்தாலுமே ஒரு யோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறமா முடிவெடுங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் பௌர்ணமிக்கு பிறகு மேசராசிக்காரங்களுக்கு அமைப்போகுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் கூட உங்களுக்கு சரியாகிறதுக்கு பரிகாரமாக திங்கக்கிழமையில வந்து சிவபெருமானுக்கு வில்வம் வச்சு அர்ச்சனை செஞ்சு வழிபடுங்க. அது உங்களுக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த
அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.